தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற நிலையில அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறதால தமிழகத்துல மழை தொடரும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. வங்கக்கடல்ல இன்னைக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சென்னை வானிலை ஆய்வு மையத்துல ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கனமா மழை பெஞ்சிட்டு வருது. தீபாவளி பண்டிகை முடிந்திருக்கிற இந்த நிலையில ஊருக்கு மீண்டும் திரும்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க எல்லாருமே. இவர்களுடைய பயணம் மழையால பாதிக்க கூடுமோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தென்மேற்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கானதுன்னும் அதனால தமிழகத்தை நோக்கி நகரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தொடர்ந்து மழை பெய்யக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால இன்னைக்கு காலையில இருந்தே புதுச்சேரியில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர பகுதிகளில் கனமா மழை பெஞ்சிட்டு வருது. அடுத்த சில மணி நேரங்கள்ல சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல படிப்படியா மழை தொடங்கி அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு இடையில எந்த பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும், எந்த வழியாக கடந்து செல்லும் போன்ற விவரங்கள் சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்படல. எந்த பகுதி வழியா கடந்து போகுதோ அந்த பகுதியில மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இது பற்றி இன்னைக்கு பிற்பகல் வெளியிடப்படும் வானிலை அறிக்கையில தெளிவா குறிப்பிடப்படும்னு சொல்றாங்க. அதே சமயம் தமிழகத்துக்கு தொடர்ச்சியா மழை கிடைக்கும் என்பதை மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏற்கனவே அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது. இது படிப்படியா நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும்னு தெரியுது. ஆனா இது தமிழகத்தை விட்டு நகர்ந்து போறதால எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இந்த சூழல்ல கவனிக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழகத்துல மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல தீவிரமான மழை மேகங்கள் தென்படுது. இன்றைய தினம் தமிழகத்துல மேகமூட்டமா இருக்கிறதால பிற்பகலுக்கு மேல மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்கிற சலனம் புயலா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இல்ல புயலாகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதோட பின்னணியில தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதும் ஒரு காரணமா சுட்டி காட்டப்படுது. வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்துல பரவலா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.